புதுச்சேரி திப்புராயப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு உலக மக்கள் நலன் கருதி மற்றும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சக்தி செழியன் சுவாமி அருள்வாக்கு பக்தர்களின் குறை அனைத்தும் நிறைவேறிய காரணத்தினால் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு சக்தி செழியன் சுவாமி தலைமையில் 108 பால்குடம் எடுத்து மக்கள் வீதி உலா வந்து அனைத்து இடங்களிலும் சக்தி செழியன் சுவாமிக்கு மக்கள் வரவேற்பு அளித்து ஆசிர்வாதம் பெற்றனர். வீதி உலா முடிந்தவுடன் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் செழியன் சுவாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஊர் மக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டில் கோவில் நிர்வாகம் செய்திருந்தது. திபராயப்பேட்டையில் அசார் கல்வி சொல்லுவாங்க. நாங்கள் அங்காளம்மா கோயில் வச்சுருக்கோம். நாங்கள் 10 வயசு கூட எனக்கு முடியல. அதுக்கு முன்னே இந்த அருள்வாக்கு நடனம் ஆடுவாங்க. இப்போ எனக்கு 56 வயசு ஆகுது. ஆனால் 46 வருஷமாக 47 வருஷம் இருக்கும் நம்ம கோயில் உருவாகி இது வரைக்கும் மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் நாங்கள் மிச்சம் இருக்கிறோம். நாங்கள் பணத்துக்கு நாங்கள் எல்லோரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நாங்கள் அருள்வாக்கு ரசீதே வெறிய ஒரு 3 ரூபா தான் போட்டிருக்கோம். வெறிய 3 ரூபா 5 ரூபா கூட போடல. புரியுதுங்களா? இன்னை வரைக்கும் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்துட்டு இது எல்லாருமே அவங்களுக்கு நல்லது நடந்து அவங்க விருப்பப்பட்டு இந்த பால்குடம் கேட்குறாங்க. இது எங்களுடைய செலவு எதுவும் இல்லை. மக்களே சேர்ந்து அவங்களுடைய விருப்பத்துக்காக கேட்குறாங்க.